தமிழக முதலமைச்சர் 24 மணி நேரமும் மக்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் விஜய் ஏசி அறையில் உட்கார்ந்து அரசியலை குறித்து விமர்சனம் செய்கிறார் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் சேகர்பாபு நேரில் சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எடப்பாடி பழனிசாமிக்கு பச்சை பொய் பழனிசாமி என பெயர் வைத்துள்ளோம் எனவும், அண்ணா பல்கலைக்கழக வழக்கு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வாயில் வந்ததை எல்லாம் சொல்கிறார் என விமர்சித்தார். மேலும் தாவேக தலைவர் விஜய் யாரோ எழுதி கொடுக்கும் அறிக்கையை அவர் வெளியிடுவதாக குற்றம் சாட்டினார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் 24 மணி நேரமும் மக்கள் பணி செய்கிறார் என கூறிய அமைச்சர் சேகர்பாபு, ஆனால் ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு விஜய் விமர்சித்து வருவதாக கூறினார். அவருக்கு பச்சை பொய் எடப்பாடி என்று பெயர் சுட்டி விட்டோம். அவர் சொல்வதெல்லாம் வாயில் வந்ததை சொல்லுகிறார். 5 ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு பெறப்பட்ட பொள்ளாச்சி சம்பவத்தை போலல்லாமல் 5 மாதங்களில் தீர்ப்பை தந்து சட்டத்தின் ஆட்சிதான் தமிழகத்திலே நடக்கின்றது என்பதை நிரூபித்திருக்கின்ற முதலமைச்சரை பாராட்டுகின்ற மனமில்லை என்றாலும், இது போன்ற வசைபாடுகின்றதை தவிர்த்தால் இது போன்று மென்மேலும் நடைபெறுகின்ற குற்றச்சம்பவங்களுக்கு விரைவு நடவடிக்கை எடுக்கின்ற அதிகாரிகளுக்கு உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். தாவேக தலைவர் நேற்று கூட சொன்னார், பச்சை புயன்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் சொல்றத யாரோ எழுதி கொடுத்து அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். 24/7 என்று சொல்லப்படுகின்ற ரவுண்ட் த கிளாக் உழைத்துக் கொண்டிருக்கின்ற முதல்வர் இங்கே குழு அறையிலே உட்கார்ந்து கொண்டு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் எங்கே?